நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. நான் எந்த கம்பெனியையும் பையிங் செல்லிங் சொல்வது கிடையாது. நான் படித்து தெரிந்து கொண்டதை உங்களிடத்தில் ஷேர் செய்து கொள்கிறேன். கம்பெனியை பையிங் செய்வதற்கு முன்பு உங்கள் நிதி ஆலோசகரிடம் அனுமதி கேட்கவும். உங்கள் உதிரத்தில் நுழைந்த ஒவ்வொரு ரூபாயும் இரட்டிப்பாக வேண்டும் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியை துவங்குவோம். உங்கள் அறிவாற்றலை மேம்படுத்த ஒரு தீப்பொறியாக இந்த காணொலி அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியை துவங்குவோம். வீடியோ ஸ்லோவாக இருந்தால் வீடியோவுடைய ஸ்ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அதுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் கொடுக்கப்பட்டிருக்கும். தகவல்களை சேகரிக்கும் எனது உழைப்பிற்கு உங்களிடம்தான் அங்கீகாரம் வேண்டும். தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியை துவங்குவோம். இன்றைக்கு நாம் பார்ப்பது டாடா டெக்னாலஜி. இது ஒரு இந்தியன் கம்பெனி, மல்டி நேஷனல் டெக்னாலஜி கம்பெனி. உலக அளவில் இவர்களுடைய பிஸ்னஸ் உள்ளது. டாடா மோட்டார்ஸின் துணை நிறுவனமாக டாடா டெக்னாலஜி நீண்ட காலமாக உள்ளிருந்து வருகிறது. டாடா மோட்டார்ஸுக்கு தேவையான ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை டாடா டெக்னாலஜி தான் செய்து கொடுக்கிறார்கள் வெகு காலமாக. டாடா மோட்டார்ஸின் வடிவமைப்பு பகுதியில் முதன்மை வாய்ந்தவர்களாக திகழ்கிறார்கள் டாடா டெக்னாலஜி. டாடா மோட்டார்ஸின் டாடா டெக்னாலஜி தான் பேஸ். இவர்கள் தான் அடித்தளமிட்டு திகழ்கிறார்கள். அதாவது டெக்னாலஜி பேஸ், டாடா மோட்டார்ஸ்க்கான டெக்னாலஜி பேஸ் அப்படி ஒரு அடித்தளமாகவே டாடா டெக்னாலஜி தான் நீண்ட ஒரு 30 வருடத்திற்கு மேலாக இவங்களோட உறுதுணையை அவங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. டாடா டெக்னாலஜினுடைய சப்போர்ட் டாடா மோட்டார்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டாடா மோட்டார்ஸில் வரும் மதர் போர்டு ப்ளஸ் அதில் வரக்கூடிய ஐசி அனைத்தையும் இவர்கள் தான் உருவாக்கி தருகிறார்கள். அதிலிருந்து பெரிய அளவில் ரெவன்யூஸ் டாடா மோட்டார்ஸ்லேருந்து வரக்கூடியது பூராமே டாடா டெக்னாலஜிக்கு பெரிய அளவில் ஒரு ரெவன்யூஸ்க்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. இதில் வரக்கூடிய சாஃப்ட்வேர்களையும் இவர்கள் தான் உருவாக்கி கொடுக்கிறார்கள். மற்ற கம்பெனிகளுக்கும் இதே ஒர்க், இப்போ டாடா மோட்டார்ஸ்க்கு என்ன ஒர்க் செஞ்சு கொடுக்குறாங்களோ அதே ஒர்க்கை மற்ற கம்பெனிகளுக்கும் டாடா டெக்னாலஜி செஞ்சு கொடுக்குறாங்க. அதன் ஊடாகவும் கம்பெனிக்கு பெரிய அளவில் ரெவன்யூ வருது. கம்பெனியோட வளர்ச்சிக்கு இது பெரிய அளவில் உதவியும் செய்யுது. டாடா டெக்னாலஜி 1989 உருவாக்குறாங்க. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, டாடா மோட்டார்ஸில் ஆட்டோமொபிலிட்டியை வடிவமைப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் டாடா டெக்னாலஜி. ஆட்டோமோட்டிவ் வடிவமைப்பு நம்ம ஆட்டோமோட்டிவ் வடிவமைப்பு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்குற மோட்டார் சைக்கிள், லாரி மற்றும் கார்கள், பேருந்து, வேன்கள் உள்ளிட்ட மோட்டார் வாகனங்களின் தோற்றத்தை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. அதாவது வங்கிகளில் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய மோட்டார் வாகனங்களின் டிசைனை மாற்றி அமைப்பதற்காக இதை 1989 இவங்க உருவாக்குறாங்க. அல்லது புதுவிதமான டிசைனிங்கை உருவாக்குவதற்காகவே நம்ம இப்போ லாரி பார்க்குறோம். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அப்டேட் ஆகிட்டே இருக்கும். காலங்கள் மாற அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த அப்டேட்டுக்கு தகுந்தாற் போல டிசைனிங் அவங்க உருவாக்குவாங்க. இதுக்காக 1984 டாடா மோட்டார்ஸ்குள்ள இந்த நிறுவனத்தை உள்ள உருவாக்குறாங்க. 1994 இந்த கம்பெனி தனியாக பிரிஞ்சு வருது. 1994 தனித்தன்மை வாய்ந்த கம்பெனியாக டாடா மோட்டார்ஸ் இருந்து பிரிக்கப்பட்டது. அதாவது வரவு செலவு கணக்கு தனியாக பார்க்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு டாடா மோட்டார்ஸில் ஒரு சப்சிடரியா உள்ள இருந்துச்சு. அதுக்கடுத்து 94 காலகட்டங்களில் தனியாக பிரிச்சுட்டு வராங்க. எங்களுக்கான வரவு செலவு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு வராங்க. ஆனால் டாடா மோட்டார்ஸ்குள்ளே தான் இருக்காங்க. பிரிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி மேற்கொண்டு மற்ற உங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டாடா மோட்டார்ஸில் வரக்கூடிய ரெவன்யூஸையும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த கம்பெனியை உருவாக்கியது டாடா மோட்டார்ஸ் தான். இதை டாடா மோட்டார்ஸ் தான் உருவாக்குறாங்க. இந்த கம்பெனியில் பிக்கஸ்ட் கிளைண்ட்டும் டாடா மோட்டார்ஸ் தான். பெரிய கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான் இருக்காங்க. மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டிங்கும் டாடா மோட்டார்ஸ் தான் இதில் வச்சிருக்காங்க. டாடா டெக்னாலஜியின் தலைமையகம் பூனேவில் உள்ளது. டாடா டெக்னாலஜியின் தலைமையகம் பூனேவில் தான் இருக்குது. அமெரிக்காவிலும் டாடா டெக்னாலஜி இயங்கி வருகிறது. அங்குதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். டெட்ராய்டு மிச்சிகன்ற இடத்துல டாடா டெக்னாலஜியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அங்கே அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இயங்கி வருகிறது. அங்கே தான் பெரிய அளவில் தொழில்நுட்பத்தோடையும் ப்ளஸ் அது பெரிய கண்ட்ரி உங்களுக்கு தெரியும். அங்கே ஸ்பெஷலிஸ்ட் இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அங்கே 2023 ஆண்டு நிலவரப்படி இந்தியா மற்றும் வட அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா பசிபிக் உள்ளிட்ட நாடுகளில் 18 விநியோக மையங்கள் அமைத்துள்ளார்கள் டாடா டெக்னாலஜி. அது மட்டுமின்றி 11,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் பணிபுரிகிறார்கள். இது எவ்வளவு பிக்கஸ்ட் கம்பெனி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சாதாரண சப்சிடரி கம்பெனியாக இருந்தது இவ்வளவு பெரிய கம்பெனியாக உயர்ந்துள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். தொழில்துறை வளர வளர வரும் காலகட்டங்களில் கம்பெனியுடைய தேவைப்பாடு எவ்வளவு இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். எவ்வளவு அதிகரிக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதாவது இந்த ஸ்பெஷலிஸ்டுடைய தேவைப்பாடு காலங்கள் நகர எவ்வளோ தூரம் இருக்கும். இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி பேஸில் நம்ம ஒரு 20 வருஷம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம மேக்ஸிமம் 90% பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாக நம்ம இருக்கோம். நம்ம இருக்கக்கூடிய காலகட்டங்களையும் இந்த டெக்னாலஜி பேஸில் இவ்வளோ தூரம் தேவைப்பட்டிருக்குன்னா வரும் காலகட்டங்கள் அனைத்துமே டெக்னாலஜி ஸ்பேஸில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது எவ்வளோ தூரம் இந்த கம்பெனியினுடைய தேவைப்பாடு இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் பாரிய அளவில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த கம்பெனியுடைய தகவலை ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். இது கம்மியான அளவு தான் டேட்டா நல்லா கலெக்ட் பண்ண முடிஞ்சு.
சரி, இந்த கம்பெனியுடைய தகவலை தெரிந்து கொண்டும் சரி என்று பையிங் செய்யக்கூடாது. இப்போது இந்த கம்பெனியை ஓவர் வேல்யூ என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கம்பெனி பார்த்துட்டோம், ஓகே, மேபி இந்த கம்பெனி இப்போதைக்கு இப்போவும் அதிகப்படியான வேல்யூவில் தான் இருக்குது. ஒரு கம்பெனியை நல்ல கம்பெனி என்றாலும் சரி, நல்ல கம்பெனி என்றாலும் சரியான விலை கொடுத்து அதை பையிங் செய்ய வேண்டும். ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் கூட அது ஓவர் வேல்யூவில் நம்ம வாங்கிட்டோம்னா பிரச்சனை தான். சரியான விலை கொடுத்து அதை பையிங் பண்ணுறது தான் சிறந்த விஷயமா இருக்கும். அல்லது இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூவை விட 8 மடங்கு அதிகமாக கம்பெனியின் மதிப்பு, ஓகே, புக் வேல்யூ வந்து மேபி அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 8 மடங்கு ஸ்க்ரீனரில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீனரில் போய் செக் பண்ணி, இதுக்கு முன்னாடி விக்கிபீடியாவிலிருந்து நான் படிச்சு சொன்னேன். இப்போ வந்து ஸ்க்ரீனரில் நீங்கள் தேவைன்னா தாராளமாக ஒரு கிளான் சொல்ல போய் பார்த்துக்கலாம். 8 மடங்கு புக் வேல்யூ கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. ஸ்க்ரீனரில் பார்த்த கடைசி தகவல் வந்து இந்த புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 79 ரூபா கம்பெனி கிட்டத்தட்ட இப்போ 600 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, 700 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எனவே இது அதிகம் தான். டாடா மோட்டர்ஸின் புக் வேல்யூ வந்து டாடா மோட்டர்ஸோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான். ஆனால் 700 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதான் வந்து ஒரு மடங்கு தான், அதாவது 1:1 தான் அதிகமாக இருக்குது. தாராளமாக பண்ணலாம். ஆனால் இது 8 மடங்கு அதிகமாக இருக்குது. அதான் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்குது. டாடா டெக்னாலஜியை மிகவும் அதிகமாக யோசித்து தான் வாட்ச் லிஸ்டில் ஆட் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஆய்வு. டாடா டெக்னாலஜியில் டெப்ட் கிடையாது என்பது ஏறக்குறைய டெப்ட் கிடையாது. 0.08 தான் இருக்குது. ஏறக்குறைய டெப்ட் அவங்ககிட்ட ஒன்றும் பெருசாகலாம் கிடையாது. கம்பெனிஸ் குட் கம்பெனி தான், ஆனால் சரியான விலைக்கு பை செய்யணுன்றது தான் முக்கியமான விஷயம். ஐபிஓ பிரைஸுக்கு வந்தால் யோசித்து வாட்ச் லிஸ்டில் ஆட் செய்யலாம். ஒரு கம்பெனியை எப்போதும் டிக்ளைன் ஃபேஸில் தான் ஃபாலோ செய்ய வேண்டும். இந்த கம்பெனி நான் டிக்ளைன் 1200 ரூபாயில் இருந்து 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு எனக்கு வந்துருச்சு. இதை வாட்ச் லிஸ்ட்டில் இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேபி ஐபிஓ பிரைஸுக்கு கீழே போச்சுன்னா வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஆனால் இப்போ வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறது நல்ல விஷயமா இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த தகவலை உங்கள்கிட்ட நான் பதிவிறக்கம் செய்கிறேன். மற்றபடி இதுக்கு எந்த ரீசனும் கிடையாது. இப்போது இருந்து தகவல்களை நம்ம சேகரிக்க ஆரம்பிக்கலாம். அந்த தகவல்களை நம்ம மேபி டேட்டாவை மறுபடியும் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கலெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா சரியான நேரத்தில் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் தாராளமாக ஆட் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு மேபி தொடாமல் இருக்கிறது நல்லதான். இந்த வீடியோ பற்றின தகவல்கள் இவ்வளோதான். நான் எந்த கம்பெனியும் பையிங் செல்லிங் சொல்வது கிடையாது. முடிவுகளை நீங்கள் எடுங்கள். என்னுடன் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் சீனிங் ஆஃப் த சைன். நெக்ஸ்ட் வீடியோ. பை. See you.